ஹாய் கைஸ், பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா T20 சீரீஸ் ஆரம்பிக்க போகுது நாளையிலேருந்து. ஸோ முதல் மேட்ச்சுக்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம இந்தியன் டைமிங்க்கு. ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகிறதுக்கு. அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பு இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 11 பிளேயர் இல்லை, வெறும் ஒரு பிளேயர் தான். நீங்கள் ஒரு பிளேயர், உங்கள் ஆப்பனோட ஒரு பிளேயரு எடுத்து விளையாடலாம். அந்த 2 பேரில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வின் பண்ணுறோம் இந்த ஆப்பில். வின் பண்ணுற வின்னிங் ப்ரூஃப் அண்டு இதுக்கான டியோ ஆப்ஷன் இதெல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக கொடுக்குறோம். ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு போனஸ், அப்புறம் ரியல் கேஷ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸும் கிடைக்கும். இந்த மேட்ச் வந்து NMSC ஸ்டேடியமில் நடக்க போது குவாலியரில். ஸோ புது கிரவுண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படிங்கிறது பெருசாக இங்கே நடக்கலை. இதுதான் முதல் மேட்ச் நடக்க போகிறது. டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. அதிலேருந்து ஒரு சில நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் மத்திய பிரதேஷ் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் நடந்திருக்கு. அதில் வந்து ஓவராலாக 12 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 180. டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சேஸ் பண்ண டீம் வந்து 8 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸிங்க்கு ஓரளவுக்கு நல்ல பிச்சாக தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் டீம் செலெக்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே நடந்த அந்த 12 கேம்லேயே பார்த்தீங்கன்னா 4 கேமில் வந்து 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் வந்து போயிருக்கு. ஸோ அதனால் பேட்ஸ்மேன்ஸுக்கு சாதகமாக தான் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பவுலர்ஸுக்கு, குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அந்த நியூ பால்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம். பட் இந்தியன் கண்டிஷன் அப்படின் பொழுது எப்பயுமே ஸ்பின்னருக்கு ஒரு கூடுதல் அசிஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சை வச்சு லைவ் பிச் ரிப்போர்ட்டில் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம், இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயத்துலேருந்து ஏதாவது வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா அதை கட்டாயம் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 டீமோட ப்ராபல் பிளேயிங் 11 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவம் தூவே இங்கே ஃபிட்டின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ரேயான் பராக வெளியில் எடுக்க வேண்டியது இருக்கும். அவர் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸ்ரீலங்கா சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிங்கு சிங்க்கு வந்து அவர் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலில் அவரை ரெகுலராக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் சிவம் தூபே எங்கே ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்ற இதில் அபிஷேக் சர்மாவோட சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுவார். கில்லு, ருத்ராஜ் கூடலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து சாம்சன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவ் 1-1 ஆடுவார். ரயான் பராக், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் உங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேலே கீழே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே யார் இறங்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல. ஸோ மோஸ்ட்லி ஒரு 60% இந்த ஆர்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணோய், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ் இவங்க தான் வந்து 5 மெயின் பவுலர்ஸாக இருப்பாங்க. பட் இந்த மெயின் பவுலர்ஸ் கான்செப்ட்டு கௌதம் கம்பீரோட கோச்சிங்கில் பெருசாக வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ரீலங்கா சீரீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரியும். சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங்கெல்லாம் ஓவர் போட்டு, ரியான் பராக்லாம் ஓவர் போடுவாங்க. 20வது ஓவர் சூரியகுமார் யாதவ் போட்ட மேட்ச்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த 5 பவுலர்ஸு டெத் ஓவர்ஸில் உறுதியாக போடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போயிடாதீங்க, ஃப்ளாப்பு தான் ஆகும். இந்த சைடு பங்களாதேஷ் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்குவாடில் லிட்டன் தாஸும் தன்சீம் ஹசன் தமீம் அவங்க 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நஜ்முல் ஹுசைன் சாண்டோ கேப்டன் அவர் தான். 1-1 ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவருடைய கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனும் கூட. தௌஹீத் இர்டாய், மஹ்மதுல்லா, ஜகீர் அலி இவங்கெல்லாம் வந்து லோவர் மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. மெஹதி ஹசன் மிராஜ், ரிசாத் ஹுசைன், முஸ்தபிசூர் ரஹ்மான், டஸ்கின் அகமது, டன்சீம் ஹசன் சாக்கிஃப். ஸோ இவங்க தான் வந்து மெயின் பவுலர்ஸாக இருப்பாங்க. பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா தௌஹீத் இர்டாய் இல்லாட்டி மஹ்மதுல்லா இவங்க ஒரு சில ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 2 டீம்லேயுமே டெத் ஓவர் பவுலிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் போன சீரீஸுக்கு அப்புறம் டெத் ஓவரில் இவங்க தான் உறுதியாக போடுவாங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பங்களாதேஷ் சைடை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசூர் ரஹ்மானும் டன்சீம் ஹசன் சாக்கிஃப் இவங்க 2 பேரும் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸ்லாக் ஓவர்ஸில். டஸ்கின் அகமது முடிஞ்ச அளவு நியூ பால்லே வந்து நிறைய ஓவர்ஸ் போட்டுருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, பிளேயர்ஸ் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்லில் இருந்த ஃபார்ம் அப்படியே ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அவர் செஞ்சுரியெல்லாம் கூட அடிச்சிருந்தார் ரீசெண்ட் டைமில் இந்தியா டீமுக்காக. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். சஞ்சு சாம்சன்
நல்ல ஃபார்மில் வருவார். எப்பயுமே ஐபிஎல்லாம் நல்ல ஃபார்மில் இருப்பார். டொமஸ்டிக் மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பட் இந்தியா டீமுக்காக இறங்கும் பொழுது அவருடைய அப்படியே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கர டிப்பாகும். ஸோ ஓப்பன் பண்ணுறாரு. நமக்கு தெரியும் சஞ்சு சாம்சன் எப்படி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்பர்ஸ் அவருக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ் இந்த ஃபார்மெட்டு அவருடைய ஃபேவரட் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரூல் பண்ணிகிட்ருக்கார் இந்த ஃபார்மெட்டில். ப்ளஸ் ஓவரும் போடுறாரு அப்படிங்கிற பொழுது நம்ம கட்டாயம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியான் பராக் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரும் வந்து இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் இது பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸ்லேயுமே கடைசி ஆடின 5 மேட்ச்சில் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் கட்டாயம் வந்து போடுவார். நியூ பாலில் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அதிகமாக ஓவர் போடுவார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. ரிங்கு சிங் அந்த ஃபினிஷிங் ரோல் தான் ஆடுறாரு. பட் ஒரு மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவோட ஓவர் போட்டு 2 குரூஷியல் விக்கெட் எடுத்தார். இந்த மேட்ச் தான். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னோய் லாஸ்ட் ஒரு 3 மேட்சாக அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரெகுலராக விக்கெட் எடுக்கல. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங்கும் அந்த மாதிரி தான். ஹர்ஷதீப் சிங்கோட விக்கெட்டு டேக்கிங் பர்சன்டேஜும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணாவும் மயங்க் யாதவும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக மயங்க் யாதவ் அவருக்கு டெபியூ சீரீஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு கால் அவருக்கு வந்திருக்கு இந்தியா டீமுக்காக. ஐபிஎல்லில் ஒரு 2-3 மேட்ச் தான் ஆடினார். நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரினால் நிறைய மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள டீமுக்குள்ளே வர்றாரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பங்களாதேஷில் பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் இந்த ஃபார்மெட்டுக்கு சூப்பரான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். குறிப்பாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ரன்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. டன்சின் தசன்ஸ் தமீம் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ரு. பட் பெரிய ரன்ஸ் வந்து இது வரைக்கும் அந்தளவுக்கு அடித்ததில்லை. அது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. நஜ்முல் ஹசைன் சாண்டோ அவரும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தௌதி திராய் வந்து ஒரு நல்ல ஆடிட்டிங் பேட்டர். ஆனால் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நம்பர்ஸ் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக அதை காட்டும். மஹ்மதுல்லா பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 6th bowling ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் இவர் தான் கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஜக்கீர் அலியெல்லாம் பெரிய அளவில் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். மெஹதி ஹசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக். 4 ஓவர் உறுதியாக போடுவார். ப்ளஸ் பேட்டிங்லையும் ரன்ஸ் நிறைய அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசாத் ஹுசைன் ஒரு சூப்பரான ஒரு பிக்கு. டஸ்கின் அகமது, முஸ்தபிசர் ரஹ்மான், சொரிஃபுல் இஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். தன்சீத் அசம் சாகிஃப் இல்லைனா சொரிஃபுல் இஸ்லாம் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரில் யார் ஆடினாலுமே கிராண்ட் லீகில் ஒரு நல்ல பிக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக அந்த தன்சீன் அசம் சாகிஃப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாதிரி ஸ்லிங்கி ஆக்ஷன் உள்ள பிளேயரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தார். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக ஆசியா கப்பு கூட ஆடினாங்க. இந்தியா வின் பண்ணாங்க. அந்த சீரீஸில் பங்களாதேஷ்ட மட்டும்தான் லாஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்லாம் தன்சீன் அசம் சாகிப் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். நல்ல பிளேயர் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆடினார் அப்படின்னா. ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. மயங்க் யாதவ், ஹர்ஷித் ராணா, ஷோரிஃபுல் இஸ்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பேர். 10% கீழே தான் எடுத்திருக்காங்க. பட் 3 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் செம ஃபேஸ் போடுவார். ஐபிஎல்லில் நம்ம பார்த்துருக்கோம். பஸ் ஃபேஸ் ப்ளஸ் கரெக்டான லைனில் எடுத்து அடிப்பார். அது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் பேட்ஸ்மேனை. நிறைய ஃபேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் நிறைய ரன்ஸுக்கும் போவாங்க. பட் மயங்க் யாதவ் வந்து அவர் வந்து நல்ல லைனில் எடுத்து அடிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவர் ஆடுறது. பட் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வர்றாரு இன்ஜுரியிலேருந்து. ஸோ அதனால் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஐபிஎல் சீசனாக இருந்துச்சு. ரெகுலராக நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிசாத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 60% எடுத்திருக்காங்க. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங்கில் ஒரு 30-40 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்யூன் விக்கெட் டேக்கிங் பவுலர். 2, 3, 4 விக்கெட் அந்த மாதிரி ரேஞ்சு கூட எடுப்பார். விக்கெட் டேக்கிங் பவுலரு. தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். சொரிஃபுல் இஸ்லாமும் பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் லக் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஆடினார் அப்படின்னா.
அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இதில் வந்து கேப்டனாக வந்து நான் வந்து சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வழக்கம் போல் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். இதில் வந்து பெரும்பாலும் இந்தியன் பவுலர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஹர்ஷ்தீப் சிங்கெல்லாம் எடுக்கலை. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு மூவ் தான். பிச்சை பார்த்துட்டு நம்ம ஒரு சில மூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் லிட்டன் தாஸும் ஹர்ஷ்தீப் சிங்கும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணல. மற்ற எல்லாமே ஒரு மாதிரி சேஃபஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முஸ்டபிசூர் ரஹ்மான் வந்து பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.